புரியும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். பெயின் என்னங்கிறத உணர போகுது. ஆல்மைட்டி புஷ். என்ன நடக்குதுங்க? நாம இப்போ எங்க இருக்கோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நாம எதிர்க்க வேண்டிய எதிரி எங்க இருக்கா? இங்க என்ன நடக்குதுமா? நாங்க கேட்ட மாதிரி ஏன் எங்களை ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வர வைக்கல? நாம இங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். நல்லா உத்து கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இதையெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜிராயா கூட நாம இருந்தப்ப வந்த அந்த சக்கர வாடையை என்னால இப்ப உணர முடியுது. லேடி சுனாடே, நீங்க ஓகேவா? இதெல்லாம் என்னது? நீ கண்டிப்பா இதுக்கு அனுபவிப்ப. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அங்க நிக்கிறது யாரு? நருட்டோ. இனி உன்னை தேடி அலைய வேண்டியதில்லை. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? நான் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமானது. சமனிங் ஜூட்சு. 6 பேரும் ஒன்னா இருக்காங்க. சுனாடே 5வது ஹோக்காகே. என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். என் முன்னோர்கள் கனவை செதைச்சிட்டல, உன்னை நான் விட மாட்டேன்டா. ஒரு ஹோக்காகேவா இந்த மொத்த பிரச்சனையையும் முடிக்கிறேன். இப்பயாவது உனக்கு வலி நான் என்னன்னு புரிஞ்சுதா? என்னோட தேவை பொறுத்துதான். போதும், நிறுத்துறா. மாதிரி ஆட்கள் கூட லீஃப் வில்லேஜோட ஹோக்காகே மோதனுங்கிற அவசியமே இல்ல. என்ன நடக்குதுங்க? அந்த பெயின் அவன் ஒரு அடியில வீழ்த்திட்டான். அவனோட மூதாதையர்களையே மிஞ்சிட்டான். அப்ப நீதான் நருட்டோ உசுமாக்கியா? ஆமா, அது நான் தான். மக்கேச்சி, நாடே பாட்டியா பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். கிராமத்துல இருக்கிற யாரும் இங்க இருக்க கூடாது. ஏன்னா இவன் கூட மோதும் போது மத்தவங்களை பத்தி கவலைப்பட முடியாது. அதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. எல்லா பெயினை பத்தியும் இவளுக்கு நல்லா தெரியும். நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ அப்படியா? கிளம்பு காமகிச்சி. சமனிங் ஜூட்சு. லேடி சுனாடே. சகுரா, எல்லாம் முடிய போகுது. உதவிக்கு ரொம்ப நன்றி. சமனிங் ஜூட்சு. ஆரம்பிக்கலாம்.
Shot! Giant Rasengan! நருட்டோ, உன் முன்னாடி இருக்கிறவன் கிட்ட உன்னோட நின்ஜுட்சு வேலை செய்யாது. நின்ஜுட்சு சம்பந்தப்பட்ட எல்லா தாக்குதல்களையும் அவன் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவான். ஓகே, அப்ப ஃப்ராக் குமட்டேவை பயன்படுத்துறேன். எல்லா பெயின்ஸோட பார்வையும் ஒற்றுமையா இருக்கு. கண்ணுல பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் நம்ம தாக்க முடியாது. அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் காட்டுறேன். அதுல இருந்து நம்ம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். மோடில் இருக்கும்போது தாக்குறதும் சரி, அதை தடுக்கிற தன்மையும் சரி அதிகமாவே இருக்கும். இதுக்கு மேல நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீ ஜெராயா சென்சேவை போல நீ அந்த ஜுட்சு முழுசா கத்துக்கிட்ட போல. ஜிராயா சென்சை நான் இப்ப சொன்னேன். உண்மைதான், அவர்கிட்ட இருந்து நான் ஜுட்சுவை நான் முழுசா கத்துக்கிட்டேன். எனக்கும் ஒரு காலத்துல அவர் மாஸ்டர் தான். அதனாலயே நம்ம 2 பேரும் சிப்லிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே சென்சை இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. இத நீதான் சொல்லி கொடுத்தியாப்பா? இல்ல, நானே இப்பதான் முறையா இதை பாக்குறேன். அவ என்னெல்லாம் பண்ண போறானுங்கிறது எனக்கே தெரியல. நருட்டோட ஜூட்சு பாக்கும்போது அப்படியே ஷுரிகேன் ஜூட்சு மாதிரி இருக்கு. ஃபின் ஸ்டைல் ரசன் ஷுரிகேனா? நருட்டோ, என்ன பண்ற? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் எதை அடைய விரும்புறேங்கிறதையும் உண்மையான அமைதி என்னங்கிறத உன்னால பார்க்கவே முடியாது. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயை மூடு. அவ என்ன பண்ணா? என்னுடைய சீக்ரெட் ட்ரைனிங்க்கு பலன் கிடைச்சிருச்சு. அது அற்புதம், அது விரிவடையுது. சமனிங் ஜுட்சு. தைதரசனோட அர்த்தம் இப்ப புரியுது. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. அடி அடிக்கிறோமோ அதுங்க எண்ணிக்கையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இத பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. பாத்தீங்களா, நான் வேலைக்கு ஆகாதவன். என்ன மன்னிச்சிருங்க சீஃப் டோட். ஜுட்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேஜ் மூடு முடிவுக்கு வரப்போகுது. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள ஒருத்தரையாவது நான் அழிச்சே ஆகணும். மா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ரெனேகானோட பார்வையில் இருக்கிற ஒற்றுமையை எப்படியாவது உடைக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம்ப்பா. பண்டா பாஸ், நான் சொல்றத ஒழுங்கா கவனி. தயவு செஞ்சு நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. நீங்க தயாரா? சேஜான் வின் ஸ்டைல் சாண்டர்ஸ். எங்க அவங்க? ரசென்கான் பராஜ். அவனோட வாய்க்குள்ளையா? சேஜ் ஜுட்சு மொத்தமா தீந்து போயிடுச்சா? அவனோட சேஜ் மோடு அத்தனையும் தீந்து போச்சு. அவன் சிக்க போறான். நைன் டேல்ஸ் அவனோட நம்ம 2 பேரையும் இணைய விடாம தடுக்குதா? ஆமா, அப்படின்னா நாம என்னதான் பண்றது? இந்த பிரச்சனைக்கு நருட்டோ தானாவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டான். பாரு நருட்டோ, சீக்கிரம் அதை என்கிட்ட கொடு, நான் பண்றேன். மோதி பாப்போமா? நான் இப்ப சேஜ் மோடுக்குள்ள போக போறேன். பற்ற கூடாது, தள்ளி போங்க. பக்கத்துல யாரும் போயிடாதீங்க. என்னுடைய சேஜ் சக்கராவை நான் இன்னும் 2 தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன் நருட்டோ. இப்போ ரிவர்ஸ் சமனிங் ஜூட்சு. வர வச்சுட்டேன். நீ இப்ப அந்த ஜூட்சுவை வெளியே கொண்டு வா.
இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நருட்டோ கிளம்புறதுக்கு முன்னாடியே ஷேடோ குளோன்ஸ ரெடி பண்ணிட்டான். அப்படியா? உண்மையிலேயே இது ஒரு நல்ல தீர்வுதான். இதுக்கு வாய்ப்பில்ல. ஆட மறந்தே போயிட்டேன். இதுதான் அவனுடைய பவர். எந்த ஒரு நிஞ்சுட்சுவையும் அவனால அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா நாம தான் அப்பவே அவன் கதையை முடிச்சிட்டோமே. ஆமா, அது என்னது? ரொம்ப முக்கியமான ஆளே அந்த பெயின் தான். கீசர் சேட் சொன்னாரு, அது அவன் தானே? இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கறது அவன் தானா? ஆமா. அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கும் போது அந்த பெயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தா. எந்தவித தாக்குதலையும் அவனால துரத்தி விட முடியும். அதே மாதிரி தன்னை நோக்கி அவனால எதையும் ஈர்க்க முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட சக்தியை அவனால பயன்படுத்த முடியல. பேசி பிரயோஜனம் இல்ல. பின்னாடி நிக்கிறவன நாம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். இதுக்கு நம்ம ஸ்மோக் பாம்ஸ பயன்படுத்தணும். தயாரா? இது வேலைக்காகாது. நீ இப்ப அப்சர்வ் பண்ணது வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சு தான். இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன் கதை முடிஞ்சது. என்னோட சக்தி திரும்ப வந்துருச்சு. பொறுத்திருந்து பாரு. சேஜ் ஜூட்சு பிரமாதமா செஞ்சுட்ட. இன்னும் 2 பேர் தான். புகை கிளம்பின சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். சமயம்தான். Almighty push! என்ன நருட்டோ, உனக்கு எதுவும் ஆகலல? ஒன்னும் ஆகல. அவன் கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜூட்சு இருக்கா? நடுவுல இருக்கிற அந்த பெயினுக்கு துரத்திட்டு இருக்கிற சக்தி மறுபடியும் வந்துருச்சு போல இருக்கு. யாரு அவனா? பெயினோட அந்த ஜுட்சு தான் நம்ம கிளானையே அழிச்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னால நின்ஜுட்சு டாய்ஜுட்சு ரெண்டுத்தையும் பயன்படுத்த முடியாது. வேற ஜுட்சுக்கும் அடுத்த ஜுட்சுக்கும் இடையில வெறும் 5 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கு. வெறும் 5 செகண்ட்ஸ் மட்டும் தானா? ஜுட்சுவை வச்சு மடக்கிடலாம். ஆனா எப்படி? எனக்கு தான் அது வராதே. அத நாங்க பாத்துக்கிறோம் நருட்டோ. மறுபடியும் Almighty push! சீஃப் டோட், என்ன நடக்குது? என்னாச்சு? நாம இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க பெயின் கூட நருட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கான். பெயினோட சண்டை போட்டுட்டு இருக்கானா? அதுவும் தனி ஆளாவா? ஆமா, யாரும் தலையிட வேண்டான்னு சொன்னா. அவன் பெயினை எதிர்த்து தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நருட்டோ அங்க சண்டை போடுறதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்ப இப்படி ஒரு சண்டையில நீங்க தலையிட்டீங்கன்னா அவனுக்கு தடையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சீஃப் டோடும் மத்தவங்களும் இங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. மா, நாம இப்பவே கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சாகணும். அப்போ சரி, உங்களுடைய சக்ரா ரெடி ஆனதும் அந்த கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சிருங்க. மறந்துடாத. இப்போ உனக்கு சேஜ் ஜுட்சு சக்கரா பண்றதுக்காக உனக்கு ஒரே ஒரு ஷேடோ குளோன் தான் பாக்கி இருக்கு. சேஜ் மோடும் அடுத்த 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். ஷேடோ க்ளோன் ஜூட்சு மூலமா சேஜ் ஜூட்சு சக்கராவை உருவாக்குனது நல்லதுதான். அதுக்கு நீங்க இன்னும் அதிகமா ஷேடோ க்ளோனை உருவாக்கலாம்ல. அதிகமா உருவாக்க முயற்சி பண்ணா சேஜ் ஜூட்சுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்த ஷேடோ க்ளோனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். இப்ப புரியுது. சொல்லியா, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. இதுவரைக்கும் பெயினை யாரும் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சது கிடையாது. இனியும் இதோ இப்பவே இங்கே முடிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு நருட்டோ. இன்னும் கொஞ்சம் பொறுத்து. கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன்.
சேஜ் மோட நீ குறைச்சு எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது சரிதான். நீ கொஞ்சம் பிடிவாதக்காரன் தான்ல. அசையாம ஒரே இடத்துல இருந்தாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். உன் விதியை நீ ஏத்துக்கிட்டன்னு நினைக்கிறேன். ஜுட்சு சக்கராவை எடுத்திருக்கான். அந்த அளவை தாங்க முடியாம அவன் ஃப்ராகா மாறி இருக்கான். சேஜ் ஜுட்சு சக்ரா. அந்த ஜுட்சுவை பயன்படுத்த நிறைய ரிஸ்க் இருக்கு போல. அவ்வளவுதான். இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். அப்படியா? நீ என்ன சொல்ற? அந்த உண்மையான பெயின். அவ்வளவுதான். நம்ம தயாரா இருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கீசர் சேஜ். இந்த கெஞ்சிட்சு என்ன ரொம்ப வெறுப்பேத்திடுச்சு. சரி, இப்ப சொல்லு, இது உனக்கு கொஞ்சமாச்சு கட்டுப்படுத்திருச்சா? நைன் டெய்ல்ஸ், உனக்கு என்ன வேணும்? ஏன்னு கேக்குறியா? சில விஷயம்லாம் தற்செயலா தான் நடக்கும். அது நடந்த அப்புறம் தான் காரணம் என்னன்னு தெளிவா புரியும். இதெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட கேட்டல. ஆனா இப்ப நான் உன்கிட்ட ஏன் சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டவனால இங்க எதையும் மாத்த முடியும்னு எனக்கு தோணல. சரி, அப்ப கூட நான் டைம் எடுத்து உன்கிட்ட ஜிராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னோட இலக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும். அமைதியை உருவாக்கணுமா? நீதி கொண்டு வரணுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா உளராத. என் கிராமத்தை அழிச்சிருக்க. பேரழிவை ஏற்படுத்துற எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதியை பத்தி நீ பாடம் எடுப்ப? இப்ப நீ சொல்லு, உன்னுடைய இலக்கு என்ன? முதல் இலக்கு உன்னை கொல்றதுதான். அப்புறம் இந்த நிஞ்சா உலகத்துல நான் அமைதியை நிலைநாட்டுவேன். ஓ, அப்படியா? என் திரும்பிட்டாங்க. ஆனா எங்க சின்ன தேசம் தான் பாதிக்கப்பட்டது. நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது ஜெராயா சென்சே அடையணும்னு நினைச்ச அந்த சமாதானத்தை தான். நீயும் நானும் ஒண்ணுதான். நம்ம 2 பேருமே சமாதானத்தையும் நீதியும் அடையறதுக்காக தான் போராடுறோம். நீ உன்னோட நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்க, நான் என்னோட நீதிக்காக போராடுறேன். நம்ம 2 பேரும் சாதாரணமான மனுஷங்க தான். நீதிங்கிற பேர்ல பழி வாங்கறத நோக்கி தான் நம்ம 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். அப்படியும் ஒருத்தன் பழி வாங்கறது தான் நீதினு சொன்னான்னா அப்படிப்பட்ட நீதி இன்னும் பழி வாங்குற இனத்தை தான் உருவாகும். கடந்த காலத்துக்கும் இப்பவும் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப சொல்லு நருட்டோ, சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற? அது இப்ப புரியுதுல்ல, அதுக்காக தான் நான் அகாட்சுகியை உருவாக்கினேன். மொத்தமா உடைக்கிறதுக்காக. அதுக்கு என்னால ஒரு முடிவை கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு எனக்கு 9 டெய்ல்ஸ் வேணும். அந்த இலக்கு அடைகிறதுக்கு எனக்கு அவனோட பவர் கண்டிப்பா வேணும். அந்த எல்லா பீஸ்டோட சக்தியும் வச்சு என்னால ஒரு டெய்ல்டு பீஸ்ட் வெப்பன் உருவாக்க முடியும். ஒரே நொடியில மொத்த தேசத்தையும் தரமட்டமாக்குற அளவுக்கு பெருசா இருக்கும். டெய்ல்டு பீஸ்ட் வெப்பனா? நான் அமைதி அடையறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணா உன்னுடைய இந்த முயற்சிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கண்டிப்பா இன்னும் பல காலங்கள் போக இந்த வலியும் காலத்தோட கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். டெய்ல்டு பீஸ்ட் வெப்பனை ஒருத்தர் மேல ஒருத்தர் பயன்படுத்தி உண்மையான பெயின் என்னங்கறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மறுபடியும் சமாதானம் உருவாகும். அதுதான் என்னோட கனவு, அதுதான் என்னுடைய இலக்கு. நாகட்டும், உன்னையே நீயே வருத்திக்காத. ஏற்கனவே நிறைய சக்கராவை பயன்படுத்திட்டேன். சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற இடத்துல தான் இருக்கு.
பச்சாவ். இந்த உலகத்துல அமைதியா கொண்டு வர என்னோட முயற்சியை தப்புன்னு சொல்லுறியா? ஆனா இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல மக்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்ட மாட்டாங்க. ஆனா ஜிராயா சென்சை மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நிறைய நம்பினாரு. கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட முடியாது. ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நைன் டெய்ல்ஸோட சக்திகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உன்னுடைய மரணம் தான் இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட போகுது. இப்போ பெயினுடைய சக்ரா எனக்குள்ள ஊடுருவிக்கிட்டு இருக்கு. உடம்பு இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணு. அவன் சொல்ற எதுவும் உண்மை கிடையாது. நீ இதுல தோற்கவே கூடாது. நீ தோத்து போனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சும்மா தோண போதும், நிறுத்து. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் நருட்டோவை கொஞ்சம் கூட அசைய விடாம பண்ணிருப்பான். இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இவனை காப்பாத்ததான் வந்திருக்கியா? எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா? தயவு செஞ்சு போடு. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சின்ன வயசுல நான் ஒரு கோழையா இருந்தேன். எல்லா விஷயத்திலயும் முயற்சி கூட பண்ணாம தோல்வியை ஒத்துக்கிட்டேன். அதனாலே நான் பல வாட்டி தப்பான பாதைய தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுல இருந்து என்ன மீட்டெடுத்ததே நீதான். சரியான பாதைய நீதான் எனக்கு காட்டியிருக்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம். அதனால இன்னைக்கு என் உயிரை போனாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நருட்டோ. ஹினாட்டா! எப்படியே போச்சுன்னா என்னால நருட்டோவை நெருங்க முடியாது. ஆனா நான் ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும். நருட்டோக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எப்படியாவது முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வகையில நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். நகட்டு. இதான் என் சான்ஸ். என்ன ஒரு வாட்டி ஹினாட்டா! ஏய், கண்ணை தர. ஹினாட்டா! ஹினாட்டா! போதும் ஹினாட்டா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்து. நான் என்னைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, உன்ன மாதிரி மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எதுக்கு? நீ ரொம்ப பலவீனமானவளா இருக்க. அப்படி இருந்த எதுக்கு இவனை காப்பாத்த முயற்சி பண்ற? ஏன்னா நான் என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட நெஞ்சாவே. லீஃப் வில்லேஜ்ல சேர்ந்த ஒரு ஷினோபிதான் இதே மாதிரி என் அப்பா அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொன்னா. இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அங்க தியாகமும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். சீக்கிரம் அதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அம்மா என்னது? இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? நைன் டெயில்ஸோட உண்மையான சக்தி அவன் கோபம் தான் இதை வெளியே கொண்டு வந்திருக்கு. இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? இப்போ நீ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்புறம் உன்னுடைய இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, என்னோட வலிய உன்னால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. வா மோதி பாத்துருவோம். உன்னால இவ்வளவுதான் முடியுமா? பரவாயில்லையே. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் இவன் சக்கரை அதிகரிச்சிருக்க. ஹினாட்டா அவங்க நருட்டோக்கு உதவி செய்யறதுக்காக சீலிங் ஜுட்சுவா? அந்த சீல் அவன் உடைச்சிட்டான். தாக்க தயாராயிட்டான். இவன் வேகமா இருக்கான். Almighty push!
வாய்ப்பே இல்ல. என்னோட ஆல் மைட்டி புஷ்யமா தடுத்துட்டானா? நாருட்டோ. யூனிவர்சல் பால்! அட கடவுளே, என்னது? நாருட்டோ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு இது சரியா சொல்ல தெரியல. ஆனா 6 டைல்ஸ் வெளியே கொண்டு வந்திருக்கான். இப்படி போச்சுனா அவன் எந்த நேரத்துல 9 டைல்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி நடக்க கூடாது. 6 டைல்ஸா? போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகரிச்சிருக்கு. லேடி கப்ஸியூ, எல்லார்கிட்டயும் இந்த இடத்தை விட்டு போக சொல்லி இப்பவே சொல்லுங்க. இந்த 9 டைல்ஸோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. நருட்டோவும் பெயினும் வில்லேஜ் விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க. நருட்டோவோட சக்திகள் அதிகரிச்சிருக்கு. பெயின் அவனை விட்டு தப்பிக்க முயற்சி பண்றான். அப்படியா? அது அவனுக்கு தேவைதான். டெண்டோவும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். வேண்டாம், இப்ப அதுக்கு அவசியமே இல்ல. தயவு செஞ்சும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கானன். என்ன கான்சென்ட்ரேட் பண்ண விட. Planetary devastation. உன்னால ஏற்கனவே முடியாதப்போ ஏன் இந்த மாதிரி பண்ற? நம்மளுடைய எதிரி 9 டைல்ஸ். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். The Sage of the Sixth Path நிலாவிய உருவாக்கி இருக்காரு. அதனால 9 டைல்ஸ் சிறப்பிடிக்கிற முயற்சி இப்போ நிறைவடைஞ்சது. இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு நம்ப முடியல. அந்த 9 டைல்ஸ் மறைஞ்சிடுச்சு. என்ன நடக்குது? அவன் அந்த 9 டைல்ஸை கட்டுப்படுத்திட்டானா? ஆனா அதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே. நகட்டோ, என்ன ஆச்சு? நைன் டைல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல என்னுடைய சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அப்படின்னா இப்ப எனக்குள்ள இருக்கிற சேஜ் சக்ரா எனர்ஜியை மட்டும்தான் என்னால பயன்படுத்த முடியும்.
இவன் ஏற்கனவே அந்த சேஜ் மோட்ல தான் இருக்கான். இவன் ரொம்ப பலசாலி. சரி, டெவஸ்டேஷனால கூட இவனை தடுத்து நிறுத்த முடியல. என் கதை முடிஞ்சு போச்சுன்னு பயந்துட்டேன். ஆமா, என்னது அது? வில்லேஜ் அந்த பக்கம் தானே இருக்கு. என்ன ஆச்சு? இத செஞ்சது நீதான் நருட்டோ. நைன் டேல் ஸ்டேட் தான் இதுக்கு காரணம். நான் இனாட்டாவை கொன்னுட்டேனா? லீஃப் வில்லேஜ் மக்களையும் கொண்டு இருக்கேனா? அவன் உயிரோட தான் இருக்கா. இனாட்டாவுடைய சக்கராவை என்னால உணர முடியுது. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நீ இந்த நைன் டேல்ஸோட முழு உருவத்துல மாறி இருந்தாலும் உன்னால எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. நல்ல வேலை, ஒண்ணும் ஆகல. எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? உண்மையான வலிய நீ உணர்ற வரைக்கும் அடுத்தவங்களோட வலி என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. அதனாலதான் நீ சாஸ்கேவை பின்தொடர்ந்து போறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற. போதும், நிறுத்து. உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ. நான் உடனே அவனை நேரடியா சந்திச்சு பேசி ஆகணும். போதும், நிறுத்து. உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ. நான் அவனை நேரடியா சந்திச்சு பேசி ஆகணும். ஒரு வழியா முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சது. அவன் கிட்ட ஒரு உண்மையான விஷயத்தை பேசி ஆகணும். நீ இப்போ சேஜ் மோட்ல இருக்கிற நருட்டோ. சக்ரா ஷுரிகேன 2 மட்டும்தான் உன்னால உருவாக்க முடியும்னு எனக்கு தெரியும். உன் கூட சண்டை போடுறத தவிர எனக்கு வேற வழியே இல்லல. ஒருவேளை உன்னோட 2 ஷுரிகேனும் அந்த உண்மையான பெயினை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அவ சேஜ் மூட பயன்படுத்தி என்ன ரிவர்ஸ் ட்ராக் பண்ணிட்டான். அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. கம் ஆன், ஸ்மோக் பாம்ஸ். ஓகே. ஆல்மைட்டி புஷ் பயன்படுத்தி இன்னொரு ஷுரிகேனை லான்ச் பண்ணிட்டானா? என்ன இது? ஒரே நேரத்துல எத்தனை ஷேடோ க்ளோன்ஸா? ஷேடோ க்ளோன்ஸா பேக்கப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கேள்விக்கும் பதிலே இல்லாம எதுக்காக போராடிக்கிட்டு இருக்க? போதும், நிறுத்து. தாக்க பிடிச்சான். இன்னும் 5 வினாடிகளுக்கு என்னால எந்த ஜுட்சுவையும் பயன்படுத்த முடியாது. சொன்னா கேளு. போதும் பெயின், உன் முயற்சியை கைவிடு. அசெண்டான். என்ன நடந்துச்சு? இருக்கிற கடைசி பெயினும் அழிஞ்சு போச்சு. இந்த ராட்ஸ் மூலமா தான் எல்லா பெயினுக்கும் தேவையான சக்ரா கிடைச்சிருக்கு.
எல்லாத்தையும் எடுத்துட்டா இவனால கண்டிப்பா திரும்ப அசைய முடியாது. நீ போக போறியா? ஆமா. அப்படின்னா உதவிக்கு ஆளுங்க தேவைப்படுவாங்க. இல்ல, வேற யாரும் வேண்டாம். நான் தனியா போக போறேன். கவனான், நீ குறுக்க வராத. ஆனா நாகட்டும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் விட. அப்படின்னா நீதான் அந்த உண்மையான பெயினா? அமைதி போராளி ஒரு வழியா என்ன நேரடியா சந்திக்க வந்துட்டான். எப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? நீ பழி வாங்கணும்னு நினைச்சது என்னத்தான்? என்ன பழி வாங்க தானே இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. நாகட்டோவை கொன்னு பழி வாங்கறதுனால இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயம் கூட மாறதுக்கு வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விதத்துல உனக்கு வேணா சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான பதில் உனக்கு தெரியாதுன்னா நீ செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதனால நீதியை நிலநாட்டுறதுக்கு மரியாதையா நீ என்கிட்ட சரணடைஞ்சிட்ட. இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர எனக்கு வழியை விட. நீ பக்கத்துல இருக்கிறதுனால என்னோட சக்கராவை பயன்படுத்தி உன்னோட ஒவ்வொரு அசைவையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கவலைப்பட வேணாம், உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவனாச்சே சின்சுருக்கி. என்னாச்சு நாகட்டும், என்னன்னு சொல்லு. நான் இதை செய்யணுங்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். நான் இங்க வந்ததே உன் கூட பேசணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு. ஒருவேளை நான் என்னுடைய பெரிய எதிரியை நேரடியா சந்திச்சா நான் எப்படி உணர்றேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன பத்தி எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியல. என்னானாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை கண்டிப்பா கொல்லுவேன். ஒரு கொடூரமான சாவணி எதிர்கொள்வ பெயின். நாகட்டோட சக்கராவை அவன் தடுத்துட்டானா? அதுவும் இவ்வளவு கிட்ட இருந்தா? ஜிராயா சென்சை சொன்னபடி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பா ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுப்பாங்க நம்பினாரு. ஆனா உண்மை என்னன்னா, அன்னைக்கு அவர் இதெல்லாம் சொல்லும் போது நான் அதை கண்டுக்க கூட இல்ல. அவர் ஆரம்பிச்சதை நான் தான் முடிச்சு வைக்கணும்னு சொன்னாரு. ஒரு வழியா அவருடைய மாணவனா எனக்கும் சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ யோசிக்கும் போதுதான் அவர் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு எனக்கு முழுசா புரியுது. ஜிராயா சென்சியோட வார்த்தைகளும் சித்தாந்தங்களும் அவர் இருந்த காலத்துக்கு வேணா சரியா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நிஜ வாழ்க்கை அப்படி கிடையாது. இங்க வந்ததும் என் உயிரை பறிச்சு ஷினோபி உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர வேண்டியதானே நீ சொல்லியிருந்த. ஆனா அதெல்லாம் வெறும் வார்த்தை தான், நிஜம் கிடையாது. ஏன்னா நிஜத்துல உனக்கும் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கணும்னு ஆசை இருக்கு. அதுதான் உனக்கு நியாயம்னு தோணுது. நான் அதையே நிறைவேற்று. எல்லாரும் ஜிராயா சென்சையோட மாணவர்களா இருந்தும் இப்ப எப்படி இவ்வளவு மோசமா மாறி இருக்கீங்க? அகாட்ஸ்கில இருக்கிற மத்தவங்க மாதிரி நீ கிடையாது. அவங்களுக்கு உயிரை எடுக்கிறது சாதாரணமான விஷயம். நான் வளர வளர எல்லாம் மாறிடுச்சு நினைச்சேன். ஆனா எதுவும் மாறல. என் அப்பா அம்மா சாகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு. எல்லாம் ஏன் தப்புதான். ஜிராயாக்கு நான் கொடுத்த பதிலும் தீர்வும் எதுக்கும் பயன்படாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாய்கோக்காக என் உயிரை கொடுப்பேன். ஏன்னா அவன் என் கனவை நிறைவேற்றினான். என்னோட அந்த உயிர் நண்பனுக்காக என் உயிரை தியாகம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா யாய்கோவோட மரணம் என்னால ஜீரணிக்க முடியாத 2வது வலியாச்சு. அந்த நாளைக்கு அப்புறம் எக்கச்சக்க காம்ரேட்ஸ் போர்கள்ல எனக்கு துணையா இருந்த சண்டையில இறந்து போனாங்க. ஒவ்வொருத்தரா இறந்தாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயரோட மக்களுக்கு
இந்த உண்மை நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் இது அமைதிக்கான போர்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாங்க. உங்களை சுத்தி இருக்கிற சிறு நாடுகளை நீங்க வலியுறுத்ததுனாலையும் அவங்க தியாகத்தினாலையும் தான் பெரிய நாடு எல்லாரும் அமைதியை அனுபவிக்கிறீங்க. அமைதியை பத்தி ஜிராயா சென்சே சொன்ன எல்லாமே வேண்டுதல் தான், எதுவும் நடக்கிற விஷயம் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். உண்மை என்னன்னா நம்ம 2 பேருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்னதான் நான் இப்ப உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டாலும் என்னுடைய உணர்ச்சிகளை என்னால மாத்திக்க முடியல. என்னால கண்டிப்பா உன்னை மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். அப்படின்னா சண்டை போட்டு கணக்கு தீர்க்க போறியா? அதேதான். ஜிராயா சென்சை என்ன முழுசா நம்பினாரு. அவர் ஆரம்பிச்சதை என்னால முடிக்க முடியும்னு கருதினாரு. அவர் கத்து கொடுத்ததை நான் ஃபாலோ பண்ணுவேன். உன்னுடைய கேள்விகளுக்கான பதில் இதுதான். என்னன்னா நான் உங்களை இப்ப இங்க கொல்ல போறதில்ல. இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜிராயா சென்சே சொல்லி கொடுத்ததை இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? முடியாது, வாய்ப்பில்ல. இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிராயா சொன்ன வார்த்தை எப்படி நம்ப முடியும்? அமைதிங்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்திலே இடம் இருக்காது. அப்படின்னா அந்த சாபத்தை ஒரு நாள் நான் உடைச்சு காட்டுறேன். ஒருவேளை இந்த உலகத்துல அமைதிங்கிற விஷயம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன். ஆனா நீ சொன்னத நாகட்டோ, என்ன ஆச்சு உனக்கு? அந்த வார்த்தைகள் உனக்கு எப்படி அது தெரியும்? அது உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நான் சொன்னது எல்லாமே இதோ இந்த புக்ல எழுதி இருந்தது. ஜிராயா சென்சை அவருடைய வாழ்க்கையில முதல்ல எழுதின நாவல். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்த அவருடைய மாணவனை பத்தி இந்த புக்ல எழுதி இருக்காரு. இது வேற யாரும் இல்ல, நீதான். இத பாரு, என் மேல என்னுடைய மாஸ்டர் வச்சிருந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே பொய்யாக்க மாட்டேங்கிறத மறந்துடாத. இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாஸ்டர் எனக்கு கொடுத்த வரத்தை நான் வீணாக்க மாட்டேன். வருங்காலத்துல நான் ஹொக்காகே ஆவேன். ஹிடன் ரெயின்ல அமைதியை நிலைநாட்ட வேண்டியது ஏன் கடமை. சொன்னதை செய்வேன். கடைசியா ஒரே ஒரு தடவை என்ன நம்புன ஆகட்டும். நான் என் நம்ப எவ்வளவு வலி அனுபவிச்சாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னோட இந்த சித்தாந்தம் மாறாது நம்ப சொல்றியா? எப்ப உனக்கு இதே போல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வரியா? அத நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா? இந்த உலகமோ இந்த வாழ்க்கையை உன்ன மாத்தாதுன்னு எப்படி உன்னால அடிச்சு சொல்ல முடியுது? நானும் நிறைய வலி அனுபவிச்சிருக்கேன். அது எதுவும் உனக்கு தெரியாது. என்னுடைய மனசுக்குள்ள ஆறாத வலி இன்னும் நிறைய இருக்கு நாகட்டும். பிரச்சனை வரப்ப நான் என்னுடைய சித்தாந்தத்தை மாத்திக்கணும்னு நினைச்சேனா, இந்த புக்குடைய ஹீரோ அவனை மாத்திக்கணும்னு நினைச்சா, அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தங்கிறதே இல்லாம போயிடும். நம்ம மாஸ்டர் எழுதிட்டு போன கதையை மொத்தமா மாறிடும். அது நருட்டோவுடைய கதையா இருக்காது. நான் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதையில எவ்வளவு வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன். ஏன்னா அதுதான் இந்த நருட்டோவுடைய அடையாளம். இந்த கதையில ஹீரோ மாறினான்னா கதையை ஒட்டுமொத்தமா மாறிடும். நம்ம 2 பேரும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். 2 பேருக்கு ஒரே சென்ஸ்ங்கிறதுனால நம்ம 2 பேரோட புரிதலும் ஒரே மாதிரி இருக்கு. நீ உண்மையிலேயே என்ன ஆச்சரியப்படுத்திட்ட. உன்னை பார்க்கும்போது என் சின்ன வயசு தான் எனக்கு ஞாபகத்துல வருது. நாகட்டோ, ஜிராயாவோட சித்தாந்தங்களை அவர் ஆசைகளை என்னால கைப்பற்ற முடியல. நான் கடந்து வந்த பாதைக்கும் நீ இப்ப வழிவகுக்கிற பாதைக்கும் வித்தியாசம் இருக்கிறத உணர்றேன். அதனால என் நம்பிக்கையும் மேல வைக்கலான்னு தோணுது. நருட்டோ உசுமாகி. நான் கேடோ ஆர்ட் ஆஃப் ரெனே ரீபர்த்தை பயன்படுத்த போறேன். நாகட்டோ, அது உன்னால முடியாது. கவலைப்படாத, எல்லாம் நன்மைக்குதான். நீ எந்த ஜுட்சுவை பயன்படுத்த போற? ரினேகான் சக்தி இருக்கிற யாரா இருந்தாலும்
பெயின் பயன்படுத்தின 6 ஜுட்ஸுக்களையும் பயன்படுத்த முடியும். நாகட்டோட இந்த விஷுவல் பவர் நான் சொன்ன இந்த வாழ்வு சாவ மிஞ்சினது. அதனாலதான் நாங்க அவனை 7th பெயின்னு சொல்றோம். மிச்சம் இருக்கிற அந்த சக்கராவை வச்சு அவன் இப்ப அந்த ஜுட்சுவை பயன்படுத்தினா நாகட்டோ நிச்சயம். இந்த ஒரு பையன் பேசினதும் நாகட்டோவே மனசு மாறிட்டானா? ஒரு வழியா எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. என் தீர்க்க தரிசனத்துல ஜிராயாவோட 2 மாணவர்களும் இடம் பிடிப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஜிராயா அந்த நொடியில விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மனப்பான்மையோட இருந்ததாலேயோ என்னவோ இதெல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இந்த உலகத்தையே மாத்துறதுக்கு அந்த புத்தகம் தான் ஒரு காரணமா இருக்கும்னு யாராச்சும் நினைச்சு பார்த்திருப்போமா? இந்த சின்ன வயசுலயே நாம 2 பேருமே இறப்போம்னு யாரு கண்டாங்க சொல்லு பார்க்கலாம். இருந்தாலும் உன் அம்மா அளவுக்கு சின்ன வயசு கிடையாது. அப்பா, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். லீஃப் வில்லேஜோட ஒயிட் ஃபேங்கான நீங்க குறிப்பா உங்க நண்பர்களை காப்பாத்த ஒரு மிஷினையே கைவிட்டுட்டு போனீங்க. அவங்கள மட்டும் நீங்க சாக விட்டுருந்தீங்கன்னா ஒருத்தர் கூட உங்களை தப்பா சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அவமானப்படுத்தப்பட்டு கடைசியில தற்கொலையே பண்ணிக்கிட்டீங்க. அதுவே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. புரியுது. என்னால நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல இருக்கு. ஆமாம்பா, நீங்க பண்ணது சரிதாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதோட பின்விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சேதான் நீங்க உங்களோட முடிவை அப்பாவே எடுத்திருக்கீங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி மகனே. என்னது? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சுமா? கண்டிப்பா லார்ட் ஃபுகசாக்கு இறந்துதான் போனாரு. என்னால இதை நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்னே தெரியல. வாய்ப்பே இல்ல. இது எப்படி? இது உண்மை கிடையாது. எங்க என்னதான் நடக்குது? கொனஹாமாரோ, நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா, நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. எபிசு சென்சே, உங்களுக்கு அடிபட்டிருக்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல. கொனஹாமுரு என்ன காப்பாத்திட்டா. என்ன நடக்குது இங்க? எனக்கு என்னமோ நருட்டோ தான் பெயின் கிட்ட பேசி இதை எல்லாத்தையும் மாத்தி இருப்பான்னு தோணுது. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க என்ன நடக்குது? நருடோ, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க உயிர் திரும்ப வந்துட்டு இருக்கு. என்ன? இதுல இருந்து யாரையெல்லாம் கொன்னோ அவங்க எல்லாருமே உயிரோட கொண்டு வர முடியும் என்னால. என்ன இது? எனக்கு என்னவோ நீ இப்ப திரும்ப பூலோகத்துக்கு போறியோன்னு தோணுது. நீ இன்னும் முடிக்க வேண்டிய கடமை நிறைய பாக்கி இருக்கு கண்ணா. அப்பா, நாம சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி முழு மனசோட நீ என்ன மன்னிச்சிட்ட. இது போதும். இனி என் ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். அப்பா, என்ன ககாஷியும் பொழைச்சிட்டானா? என்ன நடந்தது? நல்ல வேளை நீங்க பொழைச்சுக்கிட்டதுல சந்தோஷமா இருக்கு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன்.
நாகட்டோ நீ இப்ப உண்மை என்னன்னா ஒருத்தர் நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க மரணத்தை ஏத்துக்க நமக்கு கஷ்டமா இருக்கும். சில சமயம் அவங்க இறக்க கூடாதுன்னு நாமளே நம்ம மனச நம்ப வைப்போம். குறிப்பா உன்ன மாதிரி பசங்க இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு, போர்னா என்னன்னு தெரியாத இந்த தலைமுறைக்கு போர் மூலமா தீர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அது மூலமா நமக்கு கிடைக்க போறது தீராத வலி மட்டும்தான். மொத்தத்துல போர் பல போர்களை உண்டாக்கிடும். நருட்டோ, இனி வரப்போற நாட்கள நீ நிச்சயமா நான் சொன்ன விளைவுகளை நீ கண்டிப்பா சந்திப்ப. இதோட என்னோட காலம் முடிவுக்கு வருது. நருட்டோ, நான் உங்க எல்லாரையும் தான் முழுசா நம்புறேன். அப்படின்னா இப்ப அவனையும் நீங்க கூப்பிட்டு போறீங்களா? ஆமா, எங்க நண்பனான யாய்கோ உடலை பயன்படுத்திதான் டென்டோ பெயினை உருவாகணும். அது எங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யாஹிகோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அடுத்து என்ன பண்ண போறீங்க? திரும்பவும் அந்த அகாட்ஸ்கி கிட்ட போக போறீங்களா? இல்ல, நான் அகாட்சுகியை விட்டு விலகுறேன். யாய்கோ அப்புறம் நாகட்டோ அவங்க தான் எனக்கு எல்லாமே. யாய்கோவோட கனவு அப்புறம் நாகட்டோவோட கனவு 2 பேரோட கனவுமே உன் மேல விதைக்கப்பட்டிருக்கு. அவங்க கனவை சுமக்க போறது நீதான். நாகட்டோ உன்னதான் முழுசா நம்புறான் நருட்டோ. அதனால நானும் உன்னதான் நம்புறேன். இனி ஹிடன் ரெயின் வில்லேஜ் சேர்ந்த நாங்க எல்லாரும் உன்னோட கனவுக்காக உன் கூட சேர்ந்து பயணிப்போம். என் பேருக்கு பின்னாடி இருக்கிற உண்மை, விடாமுயற்சியோடைய சக்தி, கூடவே இப்போ பெயின். என் மாஸ்டர் கிட்ட இருந்தும் அவருடைய முன்னாள் மாணவர்கள் கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான். எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழியாத நம்பிக்கையா நீ இருப்பேன்னு நான் எப்போ நம்புறேன் நருட்டோ. நீங்க நினைச்சதை சாதிப்பேன் மாஸ்டர். நல்லா பண்ண ககாஷி சென்சே. கீழே இறங்கிடாத, நானே கூட்டிட்டு போறேன். அவனோட எடை கூடி இருக்கு. எல்லாரும் நீ எப்ப வருவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல கண்டிப்பா நானும் ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா என்னையும் ஒரு மனுஷனா மதிப்பாங்க. நருட்டோ, நீ சாதிச்சிட்ட. உனக்கும் பெயின்க்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு நான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன். அந்த எதிரி பாக்குறதுக்கு எப்படி இருந்தா நருட்டோ? என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒன்னும் ஆகல நருட்டோ. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு? நருட்டோ என்ன பண்ணாரு? நீ சரியான கிறுக்கண்டா. முட்டா பயலே. நன்றி. நீ நிஜமா சாதிச்சிட்ட நருட்டோ. ஆமா, அடுத்த தலைமுறை சக்தியை நிரூபிச்சுட்ட. அவன் தனியாவே இதை முடிப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. என்ன தெரியல, ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நருட்டோலாம் என் கூட படிச்ச பையன் தெரியுமா? அவனை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன் பெருசா சாதிச்சிட்டான். அவனுக்கு இணையா நாமளும் இனிமே கடுமையா உழைக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல அவன் எல்லார் கண்ணுக்கும் ஒரு தொல்லையா தான் தெரிஞ்சான்.
அவனுக்குள்ள இருந்த விஷயங்களை பயமுறுத்தினதால அவனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதோட விடாமுயற்சியும் சேர்த்து அவன் ரொம்ப சிறப்பாவே போராடிக்கிட்டு இருக்கான். குறிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் நெஞ்சா வழியா அவன் கைவிடவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவனே தகுதியுடையவனா மாத்திக்கிட்டான். இப்போ எல்லாரும் நருட்டோவை முழுசா நம்பி அவனை மனசார ஏத்துக்கிட்டாங்க. அவன் ஜெயிக்கிறது மட்டும்தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கு. நருட்டோ அவன் மேல எல்லாரும் வச்சிருந்த ஒப்பீனியனை அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினான். இதுக்கு காரணம் அவனோட விடாமுயற்சி தான். லார்டு தேர்ட், லார்டு ஃபோர்த், நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஹீரோ அவதரிச்சிட்டான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.